லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதுல 20வது வசனத்தை ஒரு விசை நாம மைக்ல வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசின ஆண்டவருடைய இருதயத்தின் இயக்கங்களை நான் உங்களோடு பேசும்படி கர்த்தரனை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். 1 மணி நேரம் ஏதோ ஒன்றை பேசாமல் 1 மணி நேரமும் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை பேசும்படி கர்த்தரனை அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே இந்த பிரசங்கத்தை சாதாரணமாய் நீங்க கேட்காமல் கர்த்தர் இவரை கொண்டு என்னோடு கூட பேச போகிறார் என்று கருத்தோடு கேளுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கருத்தோடு கேளுங்க. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜீவப்பம் நானே என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தை ஜீவப்பமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைக்கு நல்ல செவி கொடுங்க, கருத்தாய் செவி கொடுங்க. நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினார். என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம் இளைய குமாரனை குறித்து. அல்லேலூயா. கெட்ட குமாரனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊர்ல ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒரு குமாரன் நல்ல குமாரன், என்ன ஒரு குமாரன் கெட்ட குமாரன். முதல்ல எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். போக போக கொஞ்சம் சரியில்லாம போயிட்டான். அல்லேலூயா. ஆமா. அப்போ ரொம்ப நாளைக்கு நல்ல பிள்ளையா தான் இருந்தான். திடீர்னு பாவத்தில் விழுந்து, இச்சையில் விழுந்து, அக்கிரமத்தில் விழுந்து, தகப்பனிடத்தில் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஆஸ்திகளை பிரித்து வாங்கிட்டு போய், அவனுக்கு சேர வேண்டிய நல்ல பங்குகளை வாங்கிட்டு போய், பாவம் செய்து, விபச்சாரம் செய்து, வேசித்தனம் செய்து எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான். அதுக்கு பிறகு அவன் குறைபட தொடங்கினான். ரொம்ப நாளைக்கு ஆட்டம் போட முடியாது. எல்லா பாவிகளுடைய ஆட்டமும் ஒரு நாள் அடங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ கையில காசு குறைய குறைய குறைபட ஆரம்பித்தான். வருமானம் இல்லை, செலவழிக்க பணமும் இல்லை, சம்பாதிக்க சூழ்நிலையும் இல்லை. மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். வயிறு ரொம்ப பசி. ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டான். தகப்பன் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு காலம் போக போக பன்றிகளுக்கு போடக்கூடிய தவிடாகிலும் ஒரு பிடி கிடைச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அதை வாஞ்சித்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. ஸோ அந்த நிலைமையில இருக்கும்போது என் தகப்பன் யார் என்கிற அறிவு அவனுக்கு வந்தது. என் குடும்பம் என்ன, என் வீடு என்ன அப்படிங்கிற ஒரு அறிவு வந்தது. நல்ல பையன்தான், பாவத்தில் விழுந்தான், மறுபடியும் மனம் திரும்பினான், மறுபடியும் தகப்பனிடத்துல வந்தான், மனம் திரும்பி வந்தான். அந்த மனம் திரும்பி தன்னிடத்துல வரக்கூடிய அந்த கெட்ட குமாரனை தகப்பன் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மூஞ்சியை திருப்பாம, கொஞ்சம் கூட அவனை கண்டுக்காம இல்லாமல் ஓடி வந்து கட்டி பிடித்து அவனை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. இங்கே ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலும், ஒரு பாவி மனம் திரும்பும் போது தகப்பன் வீட்டில் எவ்வளவு சந்தோஷம் என்கிறதையும் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒரே நாள்ல நடந்து ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ரட்சிப்பு ஆண்டவர் ஒரு நாள் தந்து ஒரே நாள் முடிஞ்சிடாது. இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு, இந்த அபிஷேகம், இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் வரணும். அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பணும். ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்தான், நல்ல பிள்ளைதான், ஆனா பாவத்துக்குள்ள போனான், பாவியா மாறிட்டான். மறுபடியும் மனம் திரும்பி தகப்பனிடத்துல வருகிறான். தகப்பனுடைய இருதயம் அவனை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறது. தகப்பன் ரொம்ப மகிழுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லி தந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப சொல்லு, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப சொல்லு, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில நிலை நிற்க சொல்லு. அப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவீர்கள் ஆனால் பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா.
நாம ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் பாவத்திலிருந்து மனம் திரும்பினோம், ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து மனம் திரும்பினோம், மதுபான பழக்க வழக்கத்திலிருந்து மனம் திரும்பினோம், தூசண வார்த்தை பேசுகிறதுல இருந்து மனம் திரும்பினோம். அதோட முடிஞ்சு போச்சு அல்ல. இன்னும் ஆண்டவரே நான் எதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பணும், என்னோடு கூட பேசுங்க என்று சொன்னா அவர் வெளிப்படுத்துவார். மறுபடியும் நீங்க மனம் திரும்புவீர்கள் ஆனால் மறுபடியும் பிதா சந்தோஷப்படுவார். நீங்க மறுபடியும் மனம் திரும்புவீர்கள் ஆனால் பிதா உங்கள் மேல் அன்பாய் இருப்பார், சந்தோஷப்படுவார். இந்த இடத்துல நாம வாசித்தால் தன்னுடைய குமாரன் தன்னிடத்துல வரும்போது அவன் தகப்பன் சந்தோஷப்பட்டு அவன் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான். 22 வாசித்தால், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு கொடுங்க, போடட்டும். கைக்கு மோதிரத்தை கொடுங்க, போடட்டும். நல்ல வஸ்திரம் இல்லை பிள்ளைக்கு, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல உறைவிடம் இல்லை. மனம் திரும்பினவனுக்கு இந்த மேன்மையெல்லாம் கொடுங்கள் என்று தகப்பன் சொல்லுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? 10 வருஷத்துக்கு முன்பதாக மனம் திரும்பினீங்க, போதாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இன்னும் நான் எதிலெல்லாம் மனம் திரும்பணும் கேளுங்க. ஆண்டவர் ஆயுளுக்கும் ரட்சிப்பை தரல, முடிவுபறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பை தினந்தோறும் காத்துக்கொள்ளணும். மொத்த அபிஷேகத்தையும் 10 வருஷத்திற்கான அபிஷேகத்தை மொத்தமா ஆண்டவர் யாருக்கும் தரல, தினந்தோறும் அபிஷேகத்துல நிரம்பணும். அல்லேலூயா. ஆமா, நான் இன்னைக்கு 2 மணி நேரம் நல்லா ஃபயரா ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு வாரத்துக்கு ஜெபமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதல்ல, ஜெபம் தினந்தோறும் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தத்தினுடைய அளவு போதாது, நீ இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தம். பரிசுத்தத்திற்காக தேவன் ஏங்குகிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு மணவாட்டியும் அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, மணவாளன் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நாம ஆயத்தமாகணும். இன்னைக்கு அவருடைய வருகைக்கு உண்மையாகவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவீர்கள் ஆனால் நல்லது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தில் மணப்பெண் எவ்வளோ ஆயத்தம். சிலரெல்லாம் மேக்கப் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. மாப்பிள்ளை ஸ்டேஜில் இருந்து பொண்ணையே பார்த்துட்டு இருப்பாரு. அவ தானா இவா, அன்னைக்கு பார்த்த ஆளு தானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி மேக்கப் போட்டு ஆளையே மாற்றி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு மணவாளனுக்காக மணவாட்டி அலங்கரிக்கப்படுகிறார். நான் சொல்லுகிற இயேசு என்கிற மணவாளன் வருகிறார். சபை ஒவ்வொரு நாளும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது, வசனங்களை தந்து வார்த்தைகளை தந்து. நாமோ திருப்தியா இருக்கிறோம். நான் மனம் திரும்பியாச்சு அப்படிங்கிறதுல நாம திருப்தியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தினந்தோறும் மனம் திரும்பு. ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு நாம ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் பிடிச்சுக்கணும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கணும். அதை டைரியில எழுதி வைக்கணும். ரொம்ப காலத்துக்கு மறக்கக்கூடாது, கர்த்தர் என்னோடு பேசினது என்று. அல்லேலூயா. மணவாளன் வருகைக்காக மணவாட்டி ஆயத்தமாகணும். மணவாளனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் சின்ன வயசுல நிறைய மேரேஜுக்கு போயிருக்கிறேன். மாப்பிள்ளெல்லாம் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்திருப்பார். அல்லேலூயா. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வரச்சிலே தாடியோட வரான். என்ன சோகமோ என்ன கஷ்டமோ தெரியலை. ஏன் அப்படின்னா அதுதான் பிள்ளைக்கு பிடிக்குது. சரி, என்னனையும் போயிட்டு போங்க. ஆனா இவருக்கு என்ன பிடிக்குது, அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கறத விட அவருக்கு என்ன பிடிக்குது அதை நாம ரொம்ப பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்?
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒருவரை நாம சந்தோஷப்படுத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் தலைமுறைக்கும் சந்தோஷமாயிருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மணவாளன் வருகிறார். நீங்க வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் பக்கம் 319. அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார், மணவாளன் வருகிறார். மணவாட்டி தன்னை அலங்கரிக்கணும். எதை வச்சு அலங்கரிக்கணும், எப்படி அலங்கரிக்கணும் என்கிறதை இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா நாம எந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மேல உள்ள வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அப்ப நாம இப்போ என்னெல்லாம் அலங்கரிப்பை நாம செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இது புறம்பான அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பை வைத்து மணவாளன் வரும்போது அவரிடத்துல போக முடியாது, அவரை சந்திக்க முடியாது. மணவாளன் வரும்போது உங்களை அலங்கரிக்கணும்னா, உங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா வேற ஒரு அலங்கரிப்பை வேதம் சொல்லுகிறது. அந்த அலங்கரிப்பு உடையவர்களாய் நீங்க மாறுவீர்களானால் மணவாளன் உங்களிலே பிரியப்படுவார். ஹல்லேலூயா. எதற்காக நாம திருந்தி வாழணும், எதற்காக நாம நம்மை திருத்தணும், நம்ம வாழ்க்கையை திருத்தணும் அப்படின்னா நமக்காக அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனுக்காக நம்மை திருத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? என் தேவனுக்காக நான் என்னை சரிபடுத்தணும். என் மனைவிக்காக என்ன அல்ல, என் கணவனுக்காக என்ன அல்ல, என்னை உண்டாக்கின என்னை சிருஷ்டித்த என் தேவனுக்காக நான் என்னை சரிபடுத்தணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற எது விலையேற பெற்ற அலங்கரிப்பு? 4வது வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம், அமைதல். யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியத்தெல்லாம் யோசித்து பாருங்க. நான் எந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்கிறேன்? நிறைய பேர் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கீங்க. சின்ன சின்ன காரியெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. தினந்தோறும் மனம் திரும்புங்க. நீங்க மனம் திரும்பினது ஒரு 5 காரியத்துல தான், 10 காரியத்துல தான். இன்னும் மனம் திரும்ப வேண்டியது நூற்றுக்கணக்கான காரியத்துல மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நம்ம இன்னும் மனம் திரும்பல, இன்னும் மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். நீங்க வீடுகளில் இருக்கும்போது ஆராய்ந்து பாருங்க, உங்களை நான் சரிதானா, என் கேரக்டர் எல்லாம் சரிதானா, என் வாழ்க்கை நடை உடை பாவனைகள் அணுகுமுறைகள் எல்லாம் சரிதானா? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க உங்கள் தேவனுக்காக உங்களை மாற்ற நீங்க தாகமாக இருப்பீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் நான் சரி, நான் கரெக்ட், நான் பேசினது சரிதான், நான் செய்தது சரிதான், இப்படியே நினைக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் குற்றத்தை உணர்கிறவன் யார்? ஒருவரும் கிடையாது. ஆராய்ந்து பார்க்கணும், நான் செய்தது சரிதானா? தேவனுக்காக மாறணும். ஐஸ்வர்யவான் தேவனிடத்துல வருகிறான், கிறிஸ்து இயேசுவினிடத்துல வருகிறான். நான் என்ன செய்யணும்? கற்பனையை கைக்கொள். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே. வேற என்ன செய்யணும் கேட்கிறா வாஞ்சை. ஆண்டவர் மறுபடியும் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர், நான் எல்லாம் சரியாயிற்றேன், இனி மாற வேண்டியது என் கணவன் தான் மாறணும், நான் மாறியாச்சு அப்படின்னு மனைவியும், கணவன் நினைக்கிற நான் எல்லாம் மாறியாச்சு, இனி மாற வேண்டியது என் வீட்டில் ஒரே ஒரு ஆள் தான், அது என் மனைவி அப்படின்னு அங்கிருந்து அவரும் மாறி மாறி நினைக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேருக்குள்ளாக இன்னும் மனம் திரும்புதல் வேண்டும், 2 பேருக்குள்ளாக இன்னும் மனம் திரும்புதல் வரணும் என்கிறதை ஆண்டவர் பேசுகிறார். யோசித்து பாருங்க,
எந்த இடத்துலலாம் நாம் மனம் திரும்பணும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜில் இன்னைக்கு நிறைய பேர் கேஷுவலாக பேசுவாங்க. என்ன அப்படின்னா, பாஸ்டர் என் குடும்பமே சரியில்லாத குடும்பம், கூட பிறந்ததும் ஆகாது, வந்ததும் ஆகாது, ஒருத்தரும் சரி கிடையாது பாஸ்டர், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அடுத்தல சொல்லுவாங்க, வேலை செய்ய சரி குடும்பம் தான் அப்படின்னா வேலை செய்கிற இடம் அதை விட மோசம், மோசமான ஜனங்கள். சரி வேலை செய்கிற இடம் தான் அப்படின்னா சபை அதை விட மோசம். இப்படி எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப வேலை செய்கிற இடம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, சபை சரியில்லை, நான் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்களோட ஒத்து போகலை, இவங்களோட ஒத்து போகலை. அவங்க நேற்று வரைக்கும் பேசினாங்க, இன்னைக்கு திடீர்னு பேசாம இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நல்லா ஐக்கியமா இருந்தாங்க, இன்னைக்கு திடீர்னு பேசாம போறாங்க. என்னைக்காச்சும் யோசித்து பாருங்க, அவங்க சரியா இல்லை நான் சரியா? எப்படி ஒரு முழு சபையும் சரியில்லாம இருக்கும், ஒரு முழு குடும்பமும் எப்படி சரியில்லாம இருக்கும்? நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, அப்படின்னா இந்த ஆளு தான் சரியில்லை. எந்த ஆளு? குடும்பம் சரியில்லை, சபை சரியில்லை, வேலை சரியில்லை, வேலை செய்கிற கூட வேலை பார்க்குற ஆள் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுது. அந்த ஆளு தான் தன்னை சரிப்படுத்தணும். அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, சகிக்க முடியல. நீங்க தேவனுக்காக வாழ மாற நீங்க ஆசைப்பட்டீர்களானால் தேவன் இன்னும் நீங்க மாறும்படி உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். அல்லேலூயா. ஆமா. ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை இவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, நீ எத்தனை பேர் ரொம்ப நேசிக்கிறா அப்படின்னு கேட்டார். அதை நான் டைரியில் எழுதாம இருதயத்தில் எழுதி வைத்தேன். உன் குடும்ப உறவுகளை பலப்படுத்து, மாசத்துல ஒரு வாட்டி ஆகிலும் ஃபோன் பண்ணு. ஆண்டவர் பேசினார். 2 காரியம் நான் அதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீ யாரை நேசிக்கிறா? உன்கிட்ட எல்லாரும் பாசமா இருக்கிறாங்க. இதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? நிறைய பேர் இன்னைக்கும் அன்பு செய்கிறது அப்படின்னா சிரிச்சா மட்டும் போதும். அதுவும் நிறைய பேர் ஜாக்கிரதையா சிரிப்பாங்க. ரொம்ப சிரிச்சிடக்கூடாது, ரொம்ப குறைச்சியும் சிரிச்சிடக்கூடாது. சிரிப்புக்கு கூட நம்ம ஆள்கிட்ட ஒரு அளவுகோல் இருக்கு. 1 லிட்டர் கணக்கில் தான் சிரிக்கணும், 2 லிட்டர் சிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வச்சு சிரிப்பாங்க. நான் சிரிச்சேன், நல்லா இருக்கலான்னு கேட்டேன், அவ்வளோதான் உங்க அன்பா என்ன? அன்பிலே வளருங்கள், அதில் தேவன் சந்தோஷப்படுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிப்பீர்கள், ஆனால் நீங்க விசேஷத்தை செய்கிறது தான் என்ன? அதுல இருந்து நீங்க மனம் திரும்பணும். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நாம மனம் திரும்பினால் பரலோகத்தை நீங்க சந்தோஷப்படுத்த முடியும். நாம என்ன நினைக்கிறோம்னா, பரலோகத்தை கைத்தட்டியே சந்தோஷப்படுத்திடலாம்னு நினைக்கிறோம், பாடி சந்தோஷப்படுத்திடலாம்னு நினைக்கிறோம், ஆராதனை பண்ணி சந்தோஷப்படுத்திடலாம்னு நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், பரலோகம் தேவனுடைய ராஜ்யம். அதை நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிற மாதிரி மட்டுமே பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். நான் எதிலெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. எதிலெல்லாம் இன்னும் மனம் திரும்பணும். சில ஆளுக்கு தன்னுடைய குறைவுகளை சொல்லி கொடுத்தாலும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நான் இப்படிதான் அப்படின்ட்டு. எப்படி? நான் இப்படிதான், என்ன மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான். நாய் அப்படிதான் இருக்கும், நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா யோசிங்க, எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தெருவில் நின்று கத்துறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பண்ணின முதல் பிரசங்கத்தினுடைய தலைப்பை மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். சிலுவையில தன்னை அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், நமக்காக சிந்தினார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு திருவிருந்தை தந்தார். இது என்னுடைய சரீரம்,
இது என்னுடைய இரத்தம். இப்ப நல்லா கவனிங்க. அதோடு இல்லாமல் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார். மறுபடியும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தந்தார். எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப ஈஸி, பாதுகாக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆமென். தினந்தோறும் அபிஷேகத்தில் நிரம்பணும். இப்போ பரிசுத்த ஆவியில நாம நிரம்புகிறோம். இப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் இரத்தத்தை சிந்தி இரத்தத்தில் இரத்தமாய் மாற்றி இருக்கிறார். திருவிருந்து மூலமாய் மாம்சத்துல மாம்சமாய் மாறி இருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்று ஆவியில் ஆவியா மாறிட்டோம். இப்போ ஆதி நாட்களிலே கர்த்தர் உங்களை மனுஷனை சிருஷ்டிக்கும் போது வேற எதையோ மாதிரி சிருஷ்டிக்காம அவரை போல அவருடைய சாயலாக உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவருடைய சாயலை உங்களுக்கு தந்திருக்கிறார். நேசிக்கிறீங்களா உங்களை? ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு விருப்பமானபடி உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ இரத்தத்துல இரத்தம், மாம்சத்துல மாம்சம், சாயல்ல சாயல், ஆவில ஆவியா மாறியாச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சிக்கல்ல இருக்கு. எது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான் சிக்கல். எதுல? பிரசங்கம் தானே கேட்குறிய? எதுல சிக்கல் அப்படின்னா சுவாபங்களில் தான். அவர் வேற மாதிரி, நாம வேற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கே மாறிடணும். அதுக்காக தான் ஆண்டவர் சபையை கட்டி ஒரு ஊழியக்காரனை வைத்து ஊழியக்காரனோடு பேசி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஜனங்களை அமர வைத்து நாம செய்கிற ஆராதனை, அவருக்கு செய்கிற ஆராதனை 1 மணி நேரம் தான். ஆனா அவர் உங்களுக்கு செய்கிற ஊழியம் அதை விட அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும், மாறணும். எல்லாம் மாறிச்சு. ஒன்னே ஒண்ணுல மாத்திரம்தான் சிக்கல், ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் பிரச்சனை. மாறாம ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. சரீரத்தை அலங்கரிக்கிறதுலே ரொம்ப குறியா இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த ரங்கத்தில் இருக்கிற குணங்களை சரிப்படுத்துங்க. 2 பேரோடு ஒத்து போகல, ஓகே. ஆனா நிறைய பேரோடு ஒத்து போகல அப்படின்னா பிரச்சனை அவங்களா இல்ல பிரச்சனை நீங்களா? அதை நீங்க பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு சகிக்க முடியுமோ சகிங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சகிங்க. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார். அடிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அமைதியா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது. சில ஆளுக்கெல்லாம் பேசக்கூடிய நல்ல கிருபை தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் ஒன்று நீதிபதி ஆயிருக்கணும், இல்லைன்னா அட்வொகேட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி திறமை நல்ல நிறைய பேருக்கு வாயில் இருக்கு. பேசிட்டு தப்பட்டும் பார்ப்போம். ஒரு ஆள் ஆகணும் வாய்ப்பே இல்லை. கண்ணீர் கண்ணீர்னு பேசுவாங்க. நான் சொல்லுகிறேன், நாம மாறிட்டோம், மாறிடணும். ஒரு காலத்துல பேசணும், என்னம வேண்டாம். ஏன்னா அவரை போல நான் மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவரை போல மாறணும்? நேசப்பாவை போல மாறணும், அவளை போல மாறணும், இவனை போல மாறணுங்கிற அந்த வாஞ்சை வேண்டாம், அந்த ஆசை வேண்டாம். அவரை போல மட்டும் மாறணும். அதற்காக தான் அந்த ஊழியம். இவ்வளோ ஊழியத்தை ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார்? இவ்வளோ பிரசங்கிமார் இவ்வளோ பேசுறாங்க கத்தி கத்தி. எனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணச்சில தான் தெரியும் கிட்னி எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. உண்மையில அங்கெல்லாம் வலிக்குது. பிரசங்கம் பண்ணச்சில தான் தெரியுது குடல் இந்த பக்கத்தில் இருக்கும் போல குடல் வரைக்கும் பிடிக்குது. கத்தி பேச வைக்கிற எதற்காக? மூச்சு விடாம பேச வைக்கிறார் எதற்காக? தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நேற்றைக்கு சாயங்காலத்தில் இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல பேசியாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் பேச வைக்கிறார். இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் மட்டும்தான் இல்லை, ஜலதோஷம், கண்ணெல்லாம் காந்திட்டு இருக்கு. எப்பண்டா நீங்கெல்லாம் எந்திரிச்சு போவிய,
நான் கொஞ்சம் படுக்கலான்ங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களை விட நல்லா பேசிட்டு இருக்கேன். காரணம், அவர் பேச வைக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏதோ 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வரல. அவரை போல மாறணும், அவரை போல மாறணும். அவர் எத்தனையோ இடத்துல அமைதியா இருந்தார், மறைஞ்சு போயிட்டார். நம்ம எல்லா இடத்துலையும் நாம நிக்கிற இடத்துல பிரச்சனையே வருது, கலவரமே வருது. ஏன்? தேவையில்லாம பேசாதுங்க. பேசுற எல்லா வார்த்தையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், சாதகமாய், அனுகூலமா பேச பழகுங்க. நிறைய பேருக்கு தப்பு தப்பா பேசுறது, துர்குணம் எல்லாம் நமக்குள்ள வராதிருப்பதாக. ஏசப்பாவை போல மாறுங்க. எரிச்சல், வைராக்கியம், பொறாமை. ஆண்டவர் பேசினார். ஒரு சவுல் ராஜா ரொம்ப நல்லவன். ஆமென். சவுல் யாரு? ரொம்ப நல்லவன், உங்களை காட்டிலும் நல்லவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏக்கா உங்களை காட்டிலும் சவுல் ராஜா நல்லவங்கா. பயமா இருக்கா? சரி, நானே சொல்லிக்கிறேன். உங்களை பார்க்கிலும் சவுல் ராஜா நல்லவன். நமக்கு எத்தனையோ பேர் மேல எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை. ஒரு ஆளுக்கு தானே. நிறைய பேர் மேல எரிச்சல் இருந்தா கிடையாது. அந்த ஆள் யாரு? தாவீது. தாவீது மேலதான் சவுல் ராஜாவுக்கு பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், வஞ்சகம், கோபம் எல்லாமே அவன் ஒரு ஆளுக்கு மேல. இப்ப சொல்லுங்க, நம்மளை காட்டிலும் சவுல் நல்லவன், உங்களையும் என்னையும் காட்டிலும் சவுல் நல்லவன். இப்ப கவனித்தீர்களானால், ஒருத்தனை தான் பகைச்சான், ஒருத்தனை தான் காய்மகாரமா பார்த்தான். நாம எத்தனையோ பேரை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறோம், கணக்குல இருக்கு. ஆனா அவன் ஒருத்தனை பார்த்து தான் மூஞ்சி தூக்குனான், காய்மகாரமா பார்த்தான், எரிச்சலா பார்த்தான். அந்த ஒருத்தனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எத்தனை பேருக்கு புரியுது? இவங்கள்ட்ட நமக்கு செட் ஆகாது, இவன்ட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன். நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இப்படி செய்றீங்க, கிடையாது. நான் இன்று வரையிலும் சபைக்கு வராதவர்களை எங்க பார்த்தாலும் நானா முகத்தை திருப்புறதே கிடையாது. ஏன்னா என்னால் அது முடியவே முடியாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும், சண்டை போட்டுட்டு போனாலும் சந்தோஷமா பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏமாத்திட்டு போனாலும், வஞ்சித்துட்டு போனாலும், வெளியே போய் நிறைய தேவையில்லாம பேசினவர்களையும் சந்தோஷமா பார்க்கிறேன். எத்தனை பேரால முடியும்? கரங்களை உயர்த்தி தட்டாதுங்க, கரங்களை உயர்த்தி. ஆமா, குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு போனவங்களை எங்க பார்த்தாலும் சந்தோஷமா, அன்பா. யூதாஸ் தன்னை வஞ்சிக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், காட்டி கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தன்னிடத்துல கடைசியா வந்து காட்டி கொடுக்க வரும்போது சிநேகிதனே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. அதுதான் அந்த சுபாவம். இயேசுவை போல மாறுங்க. ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தையும் திருப்பி காட்டணும். சண்டை போடக்கு நிக்காதுங்க, தாழ்மையில நில்லுங்க, பொறுமையில நில்லுங்க. எவ்வளவு பேசினாலும் சகிங்க. நாம போராட வேண்டியது ஜெபத்திலே அன்றி மாம்சத்துல இல்ல. மாம்சத்துல நிற்கிறவர்கள் ஒருவரும் ஜெயித்ததே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நடப்பிக்காது. நிறைய பேருக்கு கோபம், வீட்டுல கோபம், வேலை செய்கிற இடத்துல கோபம், பிசினஸ்ல கோபம், சபையில கோபம். டக்கு டக்கு நீ கோபப்படுறது. சபையிலேயே உங்களை பார்த்து அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாவ? உங்களை பார்த்து கோபக்காரவியன்னு சொன்னாவ. நீங்க ரொம்ப கோபப்படுறீங்களா? இப்போ ஒரு ஆளுக்கு முகம் செவுக்குது. எவாவா? யார் சொன்னது? என்னைய பார்த்தா சொன்னது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காண்டா. கோபம் சுத்தமா வரவே கூடாது. சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா கோபம் இருக்கவே கூடாது. பிசாசு மேல எவ்வளவும் கோபம் வரட்டும். சில ஆளுக்கு பாருங்க, வீட்டில இருந்து கோபம் வரும்போது வீட்டில் உள்ள செல்போனை உடைப்பான்.
டிவியை உடைப்பாங்க, மிக்சியை உடைப்பாங்க, என்னெல்லாம் உடைக்க முடியுமோ உடைப்பாங்க. நான் சொல்லுகிற உங்களுக்கு கோபம் வந்துன்னா பிசாசோட சண்டை போடுங்க, எவ்வளவோ சண்டை போடுங்க, பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நமக்கு எதிராளியானவன் பிசாசு மட்டுமே, வேற யாரும் கிடையாது. கோபப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, எப்பண்டா ஒப்புரவாகலாம் என்று சொல்லி நினைங்க. யாரையும் எந்த உறவையும் சீக்கிரமாய் தூக்கி தூர போட்டு போகிற ஒரு அனுபவம் யாருக்குள்ளாவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் தந்த உறவு, கர்த்தர் தந்த ஐக்கியம். நீ வந்தாவா போனா போ அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த பிள்ளைகளை எவ்வளவு முடியுமோ நடத்துவோம். மனைவிய, கணவனை நம்ம சுபாவ ரீதியா இன்னும் மாறணும். ஆண்டவருடைய ஏக்கம் இது. வருத்தத்தை, கோபத்தை, எரிச்சலை வெளிப்படுத்தாதிருங்க. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆவியின் கிரியைகளை இது தடுக்கும். மாம்சத்தின் கிரியைகள் பக்கம் போகாதிருங்க. அது நமக்கு தேவையும் இல்லை. இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுதான் விலையேற பெற்றது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. வெளிப்படுத்தின விசேஷம், நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கவில்லை, ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நன்றாய் கவனிங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை என்று ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். உன் கிரியைகள் எல்லாம் நிறைவுள்ளதா இல்லை. சர்தை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் எழுதும் போது இவனமா எழுதுகிறார். ஒரு முழு சபையை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம நினைக்கலாம் சபையில 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, சபையில வரக்கூடியவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணல. அது இன்னும் குறைவாகவே இருக்கிறது, ஆரம்ப நிலையே இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க, தேவத்தை சந்தோஷப்படுத்துங்க. ஒரு சின்ன காரியத்திலிருந்து நீங்க மனம் திரும்பினாலும் பரலோகம் அவ்வளோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. உங்களுக்காக பரலோகத்தின் தேவன் அவ்வளோ சந்தோஷப்படுவார். இன்று முதல் ட்ரை பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிக்க தகப்பனுடைய இருதயம் துடிக்கிறது. உங்களை உயர்த்த தேவனுடைய இருதயம் ஏங்குகிறது. ஆமா, யூதாசா இருந்த ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மாறினால் நிச்சயம் விடுதலை. எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தை கூட விடாதிருங்க, திருத்த முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்தை கூட திருத்த முயற்சி பண்ணுங்க. ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். ஆண்டவர் வேதனையோடு சபைக்கு நிருபத்தை எழுதுகிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணல. அது குறைவாகவே இருக்கிறது. அது ரொம்ப குறையாக தான் இருக்கிறது. இன்னைக்கு நீ மாறணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவரிடத்துல கேளுங்க, எதெல்லாம் மாறணும், எதெல்லாம் நான் மாற்றணும். ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீர்களானால் அவர் இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்துவார், இன்னும் பேசுவார். ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார். ஆனா மோசை எப்படிப்பட்டவன் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவன். ஆமென். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் பேசுகிற நபர்களை பாருங்க. மற்ற நிறைய பேரோடு பேசி இருக்கிறாங்க. அந்த பேசின காரியம் வேற, மோசேட்ட பேசின காரியம் வேற. ஒரு சாந்த குணத்தோடு இருக்கிறவனோடு கூட பேசும்போது ஆண்டவர்
தன்னுடைய முழு திட்டத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆனா அங்க பேசின விதம் வேற. அங்கே தன் இருதயத்தை அவர் வெளிப்படுத்தல, மோசேட்ட தன் இருதயத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தன் சாயலை வெளிப்படுத்தி கொடுத்தார். காரணம், அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். சிலருக்கு வராது. நான் யார் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, என் மதம் என்ன தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, நான் என்ன ஜாப்ல இருக்குன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய சொத்துக்காரன் தெரியுமா. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றிலையும் மேலான பாக்கியம் என்னன்னா அவரை போல மாறுகிறது, ஏசப்பாவை போல மாறுகிறது. ஜீவனை தந்ததே அதற்காக அவரை போல மாற்றும்படி, இரத்தத்தை சிந்தனதே அதற்காக. உங்க ரத்தம் வேற, அவருடைய ரத்தம் வேற, அப்படி அல்ல. அவர் மாம்சம் வேற, உங்க மாம்சம் வேற அல்ல. நீங்களே தேவனுடைய அவயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய சரீரம், அவருடைய அவயங்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் சிலுவையில, இரத்தத்தினால, சரீரத்தினால. என்ன ஒன்றை நீங்க தான் மாற்றணும். அதுதான் கிரியைகள், செயல்கள், சுபாவங்கள், வாழ்க்கைகள், நடைகள், அதெல்லாம் நீங்க தான் மாற்றணும். சில விஷயத்தை அவர் மாற்ற மாட்டார், சில விஷயத்தை நீங்க தான் மாற்றணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் அவர் மாற்ற மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கவே முடியல. நீங்க தான் ஜெபிக்கணும். ஆமா, நீங்க தான் ஜெபிக்கணும். அபிஷேகத்துல நிறையவே முடியல, நீங்க தான் நிரம்பணும். பைபிளை வாசிக்கவே முடியல, ரிஸ்க் எடுத்து நீங்க தான் வாசிக்கணும். ஒரு அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி தருவார், அதுக்கு பிறகு நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா நாளும் எல்லாருக்கும் ஜெபம் வராது, ஆனாலும் ஜெபத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாளும் எல்லாருக்குள்ள ஆவியானவர் இறங்க மாட்டார், ஆனாலும் ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க விரும்பினான். விரும்பும்போது, தாகமாக இருக்கும்போது, தாகத்தை வெளிப்படுத்தி கேட்கும்போது, தனி அறையில் போராடும் போது அவர் பார்க்கிறார், மறுபடியும் அபிஷேகத்தை கடந்து போகிறார். அபிஷேகத்தினுடைய வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளை காட்டிலும் ஐஸ்வர்யம் என்கிற தகுதியை மேலானது. அபிஷேகம் அவ்வளோ விலை உயர்ந்தது. அபிஷேகம் சாதாரணது கிடையாது, விலையேற பெற்றது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் விரும்பணும். தேவனுடைய பிள்ளைகள் விரும்பணும். உங்க விருப்பம் எல்லாம், உங்க வாஞ்சை எல்லாம் மேலானதா இருப்பதாக, கீழாதனதா இருக்க வேண்டாம், மேலானதா இருப்பதாக. நீங்க விரும்புகிறது, நீங்க நாடுகிறது, நீங்க தேடுகிறது, நீங்க ஓடுகிறது, நீங்க பிரயாசப்படுகிறதெல்லாம் மேலானவைகளுக்காக பிரயாசப்படுங்க, கீழானவைகளுக்காக அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அநேக தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும், இன்றைக்கு கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஆமென். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யாருக்கு சொன்னார்கள்? எலிசாவுக்கு சொன்னார்கள். பார், இன்னைக்கு உன் எஜமான கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. நக்கெல்லாம் சொன்னாங்க. இனி நீ என்ன பண்ணுவா? யார்கிட்ட வேலைக்கு போவா? இனி நீ எங்கள்கிட்ட தான் வேலைக்கு வரணும். உன் எஜமானையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நான் பெரிய பாஸ்டரா இருக்கலாம், ரெவரண்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், அவருடைய அன்பின் ஆழம் அதிகமானது. ஹல்லேலூயா. எல்லாரும் பெருசா தெரிஞ்ச மாதிரி சுத்தி இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இன்னைக்கு கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போவார், இன்னைக்கு உன் எஜமானை எடுத்துக்கொள்ளுவார். தெளிவா தெரியுது. அதை தாண்டி அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியல. ஆனா அதையும் தாண்டி எலிசாவுக்கு ஒன்று தெரிந்தது. ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். அதையும் தாண்டி ஒன்று தெரிஞ்சது. என்னன்னு கேட்டா, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தால் அவர் மேலே இருக்கிற ஆவியின் வரும் இரட்டத்தனையா எனக்கு கிடைக்கும். பின்தொடர்ந்து போகிறான். இந்த அறிவெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த அறிவெல்லாம் எப்படி வந்துச்சு? பாத்தீங்கன்னா, தேவனோடு இருந்தால் மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினதை காட்டிலும்
கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை அதிகமாய் வெளிப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம கர்த்தரை குறித்து கற்றது கையளவு கூட இல்லை. ஆனா கற்றுக்கொள்ள வேண்டியது கடலை விட பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அதிகம், ரொம்ப மேலானதை விரும்புங்க, மேலானதை நாடுங்க. ஆண்டவருடைய ஆழமான அனுபவத்திற்குள்ளாய் நீங்க போங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது, அதுதான் ஜெபம் என்கிற வாசல். ஆமென். ஆகையினால் தான் கடைசி நாட்களில சிலுவையின் பாடுக்கு முந்தின இரவு ஆண்டவர் சீசர்களை அழைத்து கொண்டு ஜெபிக்க வைத்தார். ஜெபிக்க வைத்தார். நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபிக்க வைத்தார். ஜெபி, நல்லா ஜெபம் பண்ணு. சிலுவையை ஜெயிக்கணும்னா சாதாரணமா ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்கணும்னா சாதாரணமா ஜெபிக்க முடியாது. ஜெபம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அறிவே இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய அறிவு 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசிகள். நான் நிறைய பேருக்கு சின்ன சின்ன காரியத்துல கூட அறிவில்லை. நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு ஒருத்தங்க கேட்குறாங்க, என் கை தட்டினாதான் பரிசுத்தாவி வருமா? கை தட்டி தான் பரிசுத்தாவில நிரம்பணுமா? அல்லேலூயா. இதுக்கு என்ன சொல்ல? பெந்தெகோஸ்து சபையில தான் இப்படி பண்றாவ. நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். அநேக சபைகளில் செய்திக்கு போகும்போது என் கையில மைக் தரும்போது, இப்பொழுது பாஸ்டர் செல்வகுமார் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. நம்ம சபையை தவிர இங்கே தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த சபைக்கு போனாலும் கைகளை தட்டி வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா புகழும் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே. குப்பையும் தூசியுமான நான் ஏமாத்துறோம். ஒரு மனுஷனுக்கே ஒரு சபை இப்படி செய்யுமே ஆனால் கையை தட்டுகிறது எதற்காக? ஒரு கனத்திற்குரியவனை வரவேற்கிறதற்காக. அதற்காக தான் கை தட்டுறோம். நிறைய பேருடைய கைத்தட்டை பார்த்து ஆவியானவர் போதும்பா நான் போறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரியே கை தட்டுவாங்க, சத்தமே இல்லாம. அதுவும் சில ஆட்கள் ஏதோ ஒரு கை வீட்டிலையும் ஒரு கை சபையிலையும் இருக்கிற மாதிரி ஒரு கை வச்சு தொடைய போட்டு தட்டுவாங்க. அது எந்த ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தா அவ்வளோ தெரியல. மண்டையில தட்ட வேண்டிதானே, கொஞ்சம் அறிவாது வரும். காலை தட்டுறது, சில ஆளுக்கு சேரை தட்டுறது, எதையோ ஒன்ன தட்டுறது. ஆண்டவர் உள்ள இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு இது புரியுது? நான் கை தட்டுறேன்னா யாருக்காக தட்டுறேன்? தேவனுக்காக, கர்த்தருக்காக. துதிக்கிறது எதற்காக? கர்த்தருக்காக. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆவியானவர் இன்னைக்கு வந்துட மாட்டாரா? ஒரு ஏக்கம் தானே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவாராம். தாகமா இருந்தா அதெல்லாம் செய்வார். சின்ன ஆவிக்குரிய விஷயத்துல கூட நிறைய நம்ம சபையிலேயே நிறைய பேருக்கு அந்த வெளிச்சம் இல்லை. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களிடத்துல வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ரொம்ப ஆண்டவருக்குள்ளாக ரொம்ப தாகமா இருங்க. மோசைக்கு ஒரு பெரிய தாகம் உண்டாயிற்று. என்ன தாகம்? ஆண்டவரே உங்களை பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை பார்க்கணும். நிறைய பேருக்கு எப்படி ஆகிலும் ஊட்டிய கூட ஒரு முறை பார்த்துடணும், கொடைக்கானல கூட ஒரு முறை பார்த்துடணும். ஆமென். ஆசை இருக்கா? ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வரணும். அவைகளெல்லாம் பார்க்க இவ்வளோ பிரயாசம், இவ்வளோ பணங்களை செலவழிச்சு டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வரோம். பார்க்கறதுனால கண்கள் ஒரு நாளும் திருப்தி அடையாது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. பார்க்கறதுனால கண்கள் திருப்தி ஆகுமா இல்லையா? ஆகாது. ஆகியிருந்தாதான் நம்ம கன்னியாகுமரி பக்கமே போக மாட்டோமே. இப்பவுமே நம்ம ஆள் சொல்றாங்க, அடுத்தால இன்னைக்கு கன்னியாகுமரி போகணும். போகலாம், இருங்கம்மா. இப்போதானே செலவழிச்சோம். செலவழிக்கிற ஆம்பளைகளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன அப்படி திட்ட தோணுது. ஆனால் நமக்கு போன ஆசை தீர மாட்டாங்க. பார்க்கறதுனால கண்கள் திருப்தி ஆகாது.
ஆனா இதே கண்கள் கர்த்தரை காணணும், கர்த்தரை பார்க்கணும். மோசே ரொம்ப விரும்பினார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவன் நாட்கள் நல்லா இருக்காது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அறிக்கை செய்து விட்டுவிட்டா இரக்கம் பெறுவானாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிற இன்றைக்கு கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல வரும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, எதிலெல்லாம் மனம் திரும்பலையோ திரும்பிருங்க. அன்னைக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எப்படியாகலும் என் பையன் அந்த சபைக்கு வந்த பிறகு பரவாயில்ல, ஆனாலும் யாரும் அப்படி இருக்கீங்களா? சபைக்கு போன பிறகு பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு அது வரைக்கும் ஈரகொலைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு. ஆனாலும் அது என்ன? ஆனாலும் வந்ததுல இருந்தே ஒரே சினிமாவா பார்க்க பாஸ்டர். நீங்க சொல்ல மாட்டீங்களோ? யூடியூப் பக்கம் போய் பாருங்க. நான் சொல்லாததாமா, கிட்னி வலிக்க சொல்றேன், குடல் வலிக்க சொல்றேன், தொண்டை வலிக்க சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்ல? குடும்பம் விரும்புது, படைத்தவர் அதை விட அதிகமாய் விரும்புகிறார். சினிமாவுக்கு, நாடகங்களுக்கு, ஆபாச காட்சிகளுக்கு நேரத்தை செலவழிக்காமல் கர்த்தருக்காக நேரத்தை செலவழிங்க. ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உள்ள இருக்கு, மறைக்காதுங்க, அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இன்றைக்கு நீங்க இரக்கம் பெறுவீர்கள். இன்னைக்கு நிறைய காரியத்துல நமக்கு இரக்கம் இல்லை. கர்த்தர் இறங்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு, இறங்க மாட்டேங்கிறாரு. நீங்க தாம்மா இறங்கணும். சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, தாமதிக்காதே. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். இறங்க வேண்டியது நீங்க தான். இறங்கி வரணும். நீங்க மரத்தின் உச்சில போய் தொங்கிட்டு நிற்கிறீங்க. நீங்க இறங்கி வந்து பாருங்க. நானும் நல்லா ஜெபம் பண்ணியாச்சு, இந்த காரியத்துல மாற்றமே வரல. எல்லாமே ஜெபத்தினால சாதிச்சிடலாம் அப்படின்னா அது நடக்காது. ஜெபத்தினால எல்லாமே முடியாது. ஜெபத்தினால் முடிகிறது, ஜெபத்தினால முடியும். அபிஷேகத்தால் முடிகிறது, அபிஷேகத்தால் முடியும். திருவிருந்து ஆராதனையின் மூலமாய் முடிகிறது, திருவிருந்து ஆராதனை முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அன்பால் முடிகிறது, அன்பால மட்டுமே முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபமணியெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. அப்பன்னா விசுவாசம் எதற்கு? விசுவாசித்தா எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க. அப்ப பரிசுத்தம் எதுக்கு? ஒரு காரியத்துல முடியல, அடுத்த காரியம் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவானதை கொடுக்கவே தாகமுடையவராய் இருக்கிறார். நிறைய என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நான் நிறைய செய்யணும், ஆசாசையா இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் தடுக்குது, தூக்கி தூர போட்டோன்னு வைங்களா, தெய்வ மகிமை இறங்கி வரும், தெய்வ பிரசன்னம் இறங்கி வரும். ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா யோசிங்க, எதுல நான் திருத்தணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னைக்காக இப்படி கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் சரியில்லையோ? கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் சரியில்லையோ? இது நாள் வரையிலும் கேட்கல, இன்று முதல் நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் சரியில்லையோ? கேட்டு பாருங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணணுமா? ஆமேன். பண்றீங்களா? பண்ணுங்க, நல்லது. அதே போல அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் சரியில்லையோ? நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறது? என்ன மாதிரி அந்த சபையில யார் இருக்கா, என்ன மாதிரி இந்த ராதபுரத்துல ஊழியம் செய்ய யார் இருக்கா, இப்படியே தான் நினைச்சு 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 போயிரு. அவர்லாம் சொல்லணும், ஆண்டவர்லாம் சொல்லணும், தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், யாம் பிள்ளைய போல யார் இருக்கா, அது அவர்லாம் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் சரியில்லையோ? அபிஷேகத்துல நிரம்பக்காக நிறைய நேரம் அமர்ந்திருப்பேன்.
அப்போ ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே என் அபிஷேகத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு? ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ என் பாத்திரத்தில் எவ்வளோ அபிஷேகம் இருக்கு? அதனால் வரைக்கும் நான் நினைச்சேன் நான் ஃபில் ஆயாச்சு. அப்போ தான் ஆண்டவர் காட்டினா, உன் பாத்திரம் பாதி அளவு இருக்கு. அல்லேலூயா. நாம நினைக்கிறது ஒண்ணு, அவர் நினைக்கிறது ஒண்ணு. அதான் ரியல். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தில் அபிஷேகம் எவ்வளவு இருக்கு? இருக்கா இல்லையா? இருந்ததும் போச்சா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். அபிஷேகம் ராஜா நினைச்சா இத்தனை தீர்க்கதரிசிகள் பேசுகிறது எல்லாமே ஒத்த வார்த்தையா இருக்கிறது. போவோம் வாய்க்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் தெரியும், அது பொய்யின் ஆவி. ஹல்லேலூயா. அது பொய்யின் ஆவி. உங்க தீர்க்கதரிசியினுடைய வாயிலெல்லாம் கர்த்தர் பொய்யின் ஆவி அனுப்பி இருக்கிறார். போகாதுங்க, ஜெயிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டா தானே கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கரெக்டா இருக்கிறேனா, சரியா இருக்கிறேனா கேட்டு பாருங்க. என் அபிஷேகம் சரியா இருக்கிறதா? நிறைய பேர் ஆவில நிரம்புகிறத பார்த்தா எனக்கே டவுட் வருது. உங்களை இல்லை, நிறைய வெளி இடங்கள்லாம் போதுனா அபிஷேகத்துல நிரம்புனா எனக்கே டவுட் வருது, இது அபிஷேகம் தானா? ஆவியை பகுத்தறியுகிற வரமுடையவன் கரெக்டா சொல்லுவான், இது அபிஷேகமா அசுத்தாவியா? அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ளாக அசுத்தாவி இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாதிரியே அபிஷேகத்துல நடத்துறான். நான் சொல்லுகிறேன், சவுல் ராஜாவும் அப்படிதான் நினைச்சான், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறார். ஆவியானவர் உள்ள வரும்போது தெரியும், வெளியே போகும்போது தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் உள்ள வரும்போது நமக்கு தெரியும். அதான் VBSல வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனை நடத்தணும். அநேக பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றோன்னு கை தூக்குனாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உள்ள வரும்போது தெரியும், வெளியே போகும்போது தெரியாது. ஆனா பிசாசு உள்ள வரும்போது தெரியாது, வெளியே போச்சுல தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நிறைய பேருடைய தலையில கை வைக்கும் போது தொப்புனி விழுறது. உள்ள வரச்சில யாருக்கும் தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது. ஆமா. முன்னாடி நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு அக்கா, பேர் சொல்ல மாட்டேன், நீங்களும் விஷயத்தை அங்க போய் சொல்லிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ என்கிட்ட சொல்லிச்சு, கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது கேட்டு ரொம்ப வருத்தம். அவங்க சொல்றாங்க, 4 மாவடிக்கு போகணும் பாஸ்டர். அப்பாத்துறை அவர்கள் ஜபத்தில் நடத்தி கையை வச்சாங்க. என்ன அறியாமல தொப்புனி விழுந்துட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு வல்லம? எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்டு தானே? கையை வச்சு அபிஷேகத்தில் என்ன தெரியாம அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதிச்சு அப்படின்னா அது அபிஷேகம். எனக்கு ஒண்ணுமே தெரியாம விழுந்துனா பிசாசு நல்ல வேலை ரொம்ப அலகழிக்காம சைலண்டா போயிட்டான். சந்தோஷப்பட்டு எது போகுது, எது வருது, எது உள்ள இருக்கு சனியை ஒன்றும் தெரிய மாட்டாங்க. அவரோட ஐக்கியமா இருந்தா தானே தெரியும் என்ன வருது என்ன போகுது, என்ன வருது என்ன போகுது. ஒன்றும் தெரியாம இருக்கிறோம். எது அசுத்தாவி, எது பரிசுத்தாவி? நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்ன முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்க. ரொம்ப துக்கப்பட்ட புறப்பட்டு போயிடுவாரு, ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாரு. சந்தோஷப்படுத்துங்க, தினந்தோறும் மனம் திரும்புங்க. ஞான ஸ்நானம் மட்டும்தான் ஓயாம கேட்க கூடாது, ஒரு வாட்டி தான் கேட்கணும். ஞான ஸ்நானம் ஒருக்காதான். ஆனா மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும், மனம் திரும்புதல், அபிஷேகம் ஒவ்வொரு நாளும், ஜெபம் ஒவ்வொரு நாளும், வேத வாசிப்பு ஒவ்வொரு நாளும், விசுவாசம் ஒவ்வொரு நாளும். ஞான ஸ்நானம் மட்டும்தான் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் எதுலெல்லாம் நான் மனம் திரும்பணும்னு நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல, அவர் உங்களோடு பேசுவார்.
நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசித்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. நான் நேசிக்கிறவர் இவைகளோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக மனம் திரும்பு. அல்லேலூயா. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? மனம் திரும்புதல் என்கிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமா? அது நாளைக்கு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அப்படிதான். ஞானஸ்நானம் நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், இப்படியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பும்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு என்கிற மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க மனம் திரும்பணும். இரட்சகர் வரப்போகிறார், நீங்க மனம் திரும்பணும். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே 2ஆம் அதிகாரம் 5, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பிரகாசிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முன்னாடி எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பேன், ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப ஆராதிப்பேன், ரொம்ப வைராக்கியமா இருப்பேன், ரொம்ப ஊழியம் எல்லாம் செஞ்சேன். இப்ப என்னாச்சு? விளக்கு தண்டு நீக்கப்பட்டது. இப்ப பிரகாசிக்க முடியல, எழும்ப முடியல. மனம் திரும்புகிற விஷயத்துல ஜாக்கிரதையா இல்லைன்னா கொஞ்ச நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்தது எதற்காக அப்படின்னா உலகத்திற்கே ஒளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. ஆனா நான் மனம் திரும்ப ஜாக்கிரதையா இல்லாதபடியினால், நான் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்கிறதை நாம் பரிசோதித்து பார்க்காதபடியினால், நான் செய்கிறது சரி, நான் தான் கரெக்ட், நான் தான் சரி அப்படின்னே போயிட்டு இருந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விளக்கு தண்டை நான் அகற்றுகிறேன். இனி நீ பிரகாசிக்க முடியாது. இனி நீ பிரகாசிக்கணும் அப்படின்னா நீ மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. இனியும் நீ மனம் திரும்பணும். இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பணும். பழைய மனுஷனாகவே வாழக்கூடாது. நாள்தோறும் புதுப்பிங்க, மனம் திரும்புங்க, எழும்புங்க, பிரகாசிங்க, ஆவியில பெலன் அடைங்க. எதிலெல்லாம் நான் எந்தெந்த நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டேன். முன்னாடி காலேஜ் படிக்கும் போது நான் ரொம்ப தாழ்மையா இருந்தேன். இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். ஆமா, இப்போ கொஞ்சம் அந்த தாழ்மை எல்லாம் இல்லை, இப்போ அந்த பரிசுத்தம் எல்லாம் இல்லை, இப்போ அந்த தாழ்மை, இப்போ அந்த பாசம் ஏதோ என்கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னா கவனிச்சு மனம் திரும்பிட்டா அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் ஒருவர் மட்டும்தான் நமக்கு தேவை, அவர் தான் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட வீட்டுக்கார மாட்டுறானோ, எப்படிப்பட்ட கணவன் வருவானோ, நமக்கு ஒரு பயத்திலே இருந்து வாலிப பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்றது. இப்போ நல்ல கணவனார், நல்ல மாமியார், டபுள் போனஸ், கொஞ்ச நாள்ல நல்ல குழந்தைகள். இப்போ என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஏன் போவேல? போகலாம், அடுத்த வாரம் போகலாம். இல்லை, நல்லா தானே போயிட்டு இருக்கு. நான் சொல்லுகிறேன், பிள்ளைக்கும் கர்த்தர் தேவை, பிள்ளைகள் வளர்கிறதுக்கு கர்த்தர் தேவை. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி அவ்வளோ அழுதாங்க. உங்கள் சபையில் வந்தோம், பலகீனப்பட்டு வந்தோம், நல்ல விடுதலை கிடைச்சது, நல்லா ஆனோம், அதுக்கு பிறகு அதை விட்டுட்டோம். இப்போ என்னாச்சு? மறுபடியும் விக்கிரக ஆராதனை. இப்போ என் பையன் சாக கிடக்குதான். என்னாச்சு? கிட்னி ஃபெயிலியர். எவ்வளோ வருத்தமாக இருக்கு பாருங்க.
நான் சொல்லுகிறேன், எல்லா பகுதிக்கும் இயேசு தேவை. வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் இயேசு தேவை. வருஷத்தின் ஆரம்பமும் வருஷத்தின் முடிவுக்கும் இயேசு தேவை. கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனி என்ன? நிறைய பெரியவர்கள் சொல்லுவாங்க, எந்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோன்னா அப்பா பாடு முடிஞ்சு. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பிறகும் இயேசு தேவை. பேர பிள்ளைகளுக்கு இயேசு தேவை. பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு இயேசு தேவை. ஒரு காலத்தில் உங்க பிள்ளைகளுக்காக வாழ்ந்தீங்க, இப்போ உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கைக்கு எல்லா பகுதிக்கும் இயேசு தேவை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரோடு நெருங்கி வாழுங்க. மனம் திரும்ப பின்வாங்கவே வாங்காதுங்க. எல்லாவற்றிலையும் மனம் திரும்புங்க. ஆசைப்படுங்க, இன்னும் என்ன ஆண்டவரே, இன்னும் என்ன, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கை, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் எச்சரிக்கை. எல்லாரும் முழங்கள் படியிடுவோம் கர்த்தருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. மரிஹந்தோரோடாக. தேவன் நல்லவர், இயேசு நல்லவர். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புதல் ஒரு நாளில் ஆரம்பிச்சு ஒரு நாளில் முடிஞ்சிடாது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். உங்களை நீங்க திருப்பணும். ஆண்டவரே, நான் இன்னும் எதிலெல்லாம் மனம் திரும்பாம இருக்கிறேன் கேளுங்க. ஆண்டவரிடத்துல எதிலெல்லாம் நான் மனம் திரும்பணும் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த பாவிக்கு சந்தோஷம், அந்த பாவிக்கு நன்மை. உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் தடைப்பட்டு கிடக்கிறது, உடைக்கப்பட்டு கிடக்கிறது இருக்கு. ஒரே ஒரு காரியம்தான், மனம் திரும்பல. நீங்க எவ்வளவு மனம் திரும்புகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் அற்புதங்களை உங்கள் மேல செய்வார். பெரிய பெரிய வாசல்களை உங்களுக்கு திறப்பார். பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். இயேசு ரொம்ப நல்லவர். க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும். வார்த்தையில, செயல்களில, பார்வையில, நடக்கையில மனம் திரும்ப திரும்ப. ஆமென். பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம். தகப்பன் வீட்டுல ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்லுகிறான். அவன் கைகளுக்கு மோதிரத்தை அணிவிக்க சொல்லுகிறான். அவனுக்காக நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து சமைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகிறது. க்ளோரி, ஹல்லேலூயா. இதுவரையிலும் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருந்தான். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது, நல்ல ஒரு விருந்து ஆயத்தமாக்கி கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ரீபாலா சங்கடதி ஹந்தோரோட ரபாலா. பண்ணிக்கு போடக்கூடிய தவிடு கூட கிடைச்ச நல்லா இருக்குமே ஏங்கி கொண்டிருந்தா. மனம் திரும்பாத தெய்வ ஜனமே, இந்த ஒரு சின்ன காரியம் எனக்கு நடந்துராதான்னு நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உனக்காக கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. உனக்காக மகிமையான விருந்து ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பு. மனம் திரும்பும் போது இவைகளெல்லாம் உனக்கு கிடைக்கும். இவைகளெல்லாம் பரலோகம் உனக்கு தரும். ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். மனம் திரும்புதல் ஒரு நாளிலே முடிந்து போகல. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். போதாது, விட்டு கொடுங்க. இன்னும் என்னப்பா நான் செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுங்க. எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற, தன்னை ஒப்பு கொடுக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சினை காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.